பில்டிங்லாம் ரொம்ப அழகா இருக்குதா எங்க அப்படின்னு பாக்குறீங்களா? எங்கோ ஒரு பெரிய பட்டணத்துல இந்த மாதிரி தெரியுதா? இது நம்ம நாலுமாடி கிராமத்துல நம்முடைய தேவனுடைய விளாகத்துல கட்டப்பட்டிருக்கிற தேவனுடைய சத்திரம். நிறைய மக்கள் இங்க ஜெபிக்க வர்றாங்களா? கர்நாடகாவில இருந்து, மகாராஷ்டிராவில இருந்து, பல மாநிலங்கள், இந்த தூர இடத்துல இருந்து, வெளிநாடுகள் இருந்தெல்லாம் வர்றாங்க. தங்கி இருந்து ஜெபிக்கணும்னு நினைக்கிறாங்க. தங்குறதுக்கெல்லாம் போதுமான வசதி இல்லாம இருந்துச்சு. அங்கங்க சில ஹால்கள் கட்டி இருந்தோம், அப்படி தங்குனாங்க. ஒரு தனித்தனி ரூம்ல தங்க விரும்புவாங்கல்ல, அதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணி அப்போதான் ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய சத்திரம் என்று ஒன்றை கட்டும்படி. ஜனங்கள் வந்து தங்குவதற்கான அறைகளை கட்டுவதற்கு. சாதாரணமா சின்னதா கட்டணி ஆரம்பித்தது, ஆண்டவர் வந்து இவ்வளவு பிரம்மாண்டமா கட்டி தந்துட்டார். இதை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்குது. எப்படி வந்துச்சு, எப்படி நடந்துன்னு எனக்கு புரியல. இது தேவனுடைய அற்புதம். நான் மனசுல நினைச்சு சாதாரண சின்ன சின்ன உருமகள் அப்படி கட்டி தகரத்துல ஒரு டோர் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் பார்த்தா பிரம்மாண்டமா கட்டி கொடுத்திருக்கிறார். 225 ரூம் இருக்கிறது. இப்ப நிறைய பேர் வந்து இங்க தங்கிய கூட்டத்துல பங்கு பெற்று ஜெபிச்சுட்டு போறாங்க. நல்ல ஒரு வசதியான ஒரு காரியத்தை கர்த்தர் செய்து தந்திருக்கிறார். காட்ஸ் இன், தேவனுடைய சத்திரம் என்று பெயரிடப்பட்டு இருக்கிறது. சரி, அங்கதான் நின்று கொண்டு உங்களோடு பேசுகிறேன். நீங்க கூட வந்து அங்க தங்கி கொள்ளலாம். வந்து குறைந்த கட்டணத்துல நல்ல வசதியான ஒரு இடத்துல தங்கி இங்கே கூட்டங்கள்ல பங்கு பெறலாம், ஜெபிச்சுட்டு போகலாம். சரி, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அப்படின்னா, எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், என் மகனே மகளே, நான் மாறாதவர். இயேசு கிறிஸ்துவாகிய நான் மாறாதவர். அப்போ இயேசு கிறிஸ்து மாறாதவர்னா அப்படின்னு கேட்டா, அன்றைக்கு ஜனங்கள் மீது எவ்வளவு அன்பா இருந்தார், பாவிகளை நேசித்தார். அவருடைய அன்பு இன்றைக்கும் மாறல, இன்றைக்கும் அதே மாதிரி நேசிக்கிறார். அவர் இன்றைக்கு எவ்வளவு வல்லமையான காரியம் செய்தார். அற்புதங்கள், அடையாளங்கள், குருடருக்கு பார்வை கொடுத்தார், சப்பானிகளை நடக்க பண்ணினார், வியாதியஸ்தரைக்கெல்லாம் சுகம் கொடுத்தார். இன்றைக்கு அதே மாதிரி செய்கிறார். வியாதியஸ்தரை குணமாக்குகிறார், குருடருக்கு பார்வை கொடுக்கிறார். இன்றைக்கு அதே வல்லமை. அன்றைக்கு அதிகாரம் உள்ளவராக இருந்தார், பிசாசை துரத்தினார், ஓடி போச்சு. இன்றைக்கும் அதே அதிகாரம் உள்ளவர். இன்றைக்கு அவருடைய பெயரை சொன்னாலே பிசாசெல்லாம் ஓடுகிறாரு. அவருடைய அன்புல மாறல, வல்லமையில மாறல, அவருடைய அதிகாரத்துல மாறல. அவர் மாறாதவர். மனுஷன் மாறிட்டாங்க. அவர்லாம் எப்படி இருந்தாரு முன்னால், இப்ப மாறிட்டாங்க. எவ்வளவு நம்ம நேசிச்சோம், இப்படி மாறி போவோன்னு நினைக்கவே இல்லை.